என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. காலங்கள் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. மனிதர்கள் மாறினாலும் உம் கிருபைகள் மாறவில்லை. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. தேவன் செய்ய நினைப்பது அது ஒருபோதும் தடைபடவில்லை. தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைபடவில்லை. எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்காக முன் குறித்ததை நீர் நிறைவேற்றி முடித்திடுவீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை பெரியவனாக்கினீரே, நன்றி நன்றி ஐயா. உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறீர். உள்ளம் கைகளிலே என்னை வரைந்து வைத்திருக்கிறீர். எல்லோரும் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை. எல்லோரும் மறந்தாலும்
நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே நன்றி நன்றி ஐயா என்னை பெரியவர் ஆக்கினீரே நன்றி நன்றி ஐயா வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் வரை. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையும் உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆமென். விண்ணமுதன் நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று வாசிக்க கேட்ட வேத பகுதி எபேசியர் 5வது அதிகாரத்திலே இருக்கின்ற வேத பகுதி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறது. கணவனை பற்றி, மனைவியை பற்றி, அதைத் தொடர்ந்து பிள்ளைகளை பற்றி இந்த பகுதி பேசுகிறது. அழகான 3 பாடங்களை இந்த பகுதியை நாங்கள் நேராக வாசிக்கிற போதே நாங்கள் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது இந்த பகுதி சொல்லுகிறது, தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லி ஆரம்பித்து முதலாவது சொல்லுகிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்படியே வாசித்து கொண்டு வந்தால் அந்த பகுதி சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூறுகிறார் என்று சொல்லுகிறது. அப்படியே தொடர்ந்து இன்னும் கீழே வாசித்து கொண்டு வந்தால், பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனைகளிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே இதிலே கணவர் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இங்கே நான் ஒரு பாஸ்டராக, ஒரு குர்பானவராக பணியாற்றுகின்ற காலத்திலே நான் இலங்கையிலிருந்து வந்த ஒருவர். அது இலங்கையோ இந்தியாவிலோ நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறை ஒரு ஒழுங்குமுறை இருந்தது. நான் சிறிய பிள்ளையாக இருக்கிற நேரத்தில் சிட்சிப்பதற்காக சொல்லுவோம், நாங்கள் குளப்படி செய்தால் என்னுடைய அப்பா அம்மா எங்களுக்கு அடித்திருக்கிறார்கள். நான் பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் ஆசிரியரிடத்தில் அடி வாங்கி இருக்கிறேன். குளப்படி செய்தால், தவறு செய்தால் அதை திருத்துகின்ற முறை அப்போது இருந்த வழக்கம் பிரம்பினாலே அடிப்பது அல்லது இந்த ஃபுட் ரூலர் என்று சொல்லுவோமே அடிமட்டத்தினாலே அடிப்பது ஒரு முறையாக நான் பிள்ளையாக வளர்ந்து வந்த காலத்திலே இருந்திருக்கிறது. பிள்ளைகளை அடிக்கின்ற வழக்கம், பெற்றோர் அடிக்கின்ற வழக்கம் இப்போதும் நாங்கள் வந்த நாடுகளிலே இருக்கிறது. இங்கு கனடாவிலே அப்படி செய்வதற்கு அனுமதி கிடையாது.
பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கலாம் வாயினாலே, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி ஒருவளை கடுமையாக சொல்லலாம். ஆனால் கையிலே தடியை வைத்தோ பிரம்பை வைத்தோ ஃபுட்ரூலரை வைத்தோ அவர்களுக்கு அடிக்கின்ற அனுமதி பெற்றோர்களுக்கும் கிடையாது, ஆசிரியர்களுக்கும் கிடையாது. ஆனால் பல நேரங்களில் நான் கவனித்த ஒரு பொதுவான விடயம், ஒருவேளை இலங்கையோ இந்தியாவிலோ நாங்கள் வந்திருந்தால், நாங்கள் ஒரிஜினலாக ஆரம்ப முதல் சந்ததியாக இந்த கனடாவிலே வாழ்க்கையை நடத்த வந்திருந்து, இங்கு நீங்கள் திருமணம் செய்து உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருந்தாலோ, அல்லது நீங்கள் வருகிற நேரம் உங்களுடைய பிள்ளைகள் சிறிய பிள்ளைகளாக இந்த நாட்டிலே வந்து இங்கு பாடசாலைக்கு போக ஆரம்பித்திருந்தாலோ, நான் சந்தித்த ஒரு குறிப்பான விடயம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே பல சந்தர்ப்பங்களே முரண்பாடு உருவாவதை நான் கண்டிருக்கிறேன். ரெண்டாவது, இங்கு கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே முரண்பாடுகள் உருவாகி விசேஷமாக தமிழ் பேசுகிற சமுதாயத்திலே பலர் விவாகரத்து எடுப்பதையும் நான் கண்டிருக்கிறேன். ஊரிலே வைத்துக்கொள்வோம் 100 திருமணங்கள் செய்து அதிலே 10 திருமணங்கள் விவாகரத்திலே முடிந்தால், கனடாவிலே அதே தமிழ் பேசுகின்ற மக்கள் 100 திருமணங்கள் நடந்தால் கிட்டத்தட்ட 40 திருமணங்கள் விவாகரத்திற்கு போகிறது. ஒன்றில் உத்தியோகபூர்வமான விவாகரத்திற்கு போகிறார்கள். அப்படி இல்லாவிட்டால் உத்தியோகபூர்வமான விவாகரத்துக்கு போகாமல் அவர்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக வாழ்க்கையை அமைத்து கொள்கிறார்கள். இந்த சூழலிலே அகப்பட்டு கொள்வது பிள்ளைகள் அம்மாவோடு வாழ்வதா அப்பாவோடு வாழ்வதா, அல்லது 4 நாட்களுக்கு அம்மாவோடு 3 நாட்களுக்கு அப்பாவோடு, அல்லது ஸ்கூலுக்கு போகிற திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை அம்மாவோடு, சனி ஞாயிறு அப்பாவோடு ஒன்று வாழ்க்கையை அமைத்து கொண்ட குடும்பங்களையும் நான் கண்டிருக்கிறேன். யாரோடு உறவு வைத்திருக்க கூடும் என்று தெரியாமல் குழம்புகின்ற பிள்ளைகளையும் நான் கண்டிருக்கிறேன். இப்படி கணவன் மனைவிக்கிடையிலே ஒற்றுமை இல்லாத சூழல் உருவாவதினாலே பிள்ளைகள் வளர்ந்து வந்து திருமண வயதை அடைகிற போது, இப்போது விசேடமாக நான் தமிழ் பேசுகிற குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று சொல்கிற பலரையும் நான் கண்டிருக்கிறேன். பொதுவாக இன்று கனடாவிலே நீங்கள் ஆய்வுகள் செய்யப்பட்டு வெளிவந்த புள்ளி விவரங்களை பார்த்தால், வளர்ந்து வருகிற வாலிபர்களில் 100க்கு 53% பிள்ளைகள் திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாக இல்லை. அது தமிழ் என்று நான் சொல்ல மாட்டேன், பொதுவாக அது எந்த மொழி பேசுவதாக இருந்தாலும் வாலிபர்களிடையிலே திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமில்லாதவர்களுடைய விகிதாசாரம் 100க்கு 53% இருக்கிறது என்று ஆய்வு குறிப்புகள் சொல்லுகின்றன. திருமணம் செய்து கொள்வதனாலே நன்மைகளிலும் பார்க்க பிரச்சனைகள் தான் அதிகம் என்று நம்முடைய பிள்ளைகள் நினைக்கிறார்கள். அதற்கு காரணம், அவர்கள் வளர்ந்து வந்த குடும்ப சூழலிலே பெற்றோர்கள் சந்தோஷமாக இல்லை. கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே உறவு நன்றாக இல்லை. கணவனும் மனைவியும் ஒருவரோடொருவர் பேசாமல் இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் பிரிந்து இருக்கிறார்கள் அல்லது விவாகரத்து எடுத்து இருக்கிறார்கள். அதுதான் பிள்ளைகள் வளர்ந்து வருகிற நேரம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அடைந்த அனுபவம். அவர்கள் அந்த அனுபவத்திலே வளர்ந்து வந்து அவர்கள் திருமண வயதை அடைகிற போது எதற்காக தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்குள்ளே போக வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதனாலே பலர் இப்போது லிவிங் டுகெதர், ஆணும் பெண்ணும் ஒன்றாக நடத்துகின்ற வாழ்க்கை, அது பரவாயில்லை, எந்த நேரம் விருப்பமில்லையோ நாங்கள் பிரிந்து போய்விடலாம், விருப்பமான நேரத்திலே ஒன்றாக வாழலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்களே தவிர, அவர்கள் ஒன்றாக திருமண ஒரு வைபவத்தை நடத்தி ஆராதனையை நடத்தி ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு பத்திரத்திலே கையெழுத்து போட்டு லீகலாக திருமணம் செய்வதை பலர் விரும்புவதாக இல்லை. அப்படியான ஒரு சூழலிலே தான்
நாங்கள் இங்கு வாழ்கிறோம் என்றால் நாங்கள் வாழ்கிற சூழல், பிள்ளைகள் படிக்கின்ற பாடங்கள், அவர்கள் அறிகின்ற கல்வி அறிவு, வாழ்க்கை சூழல் மாறி போயிருக்கிறது. இந்த செய்தியை நான் பிள்ளைகள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. இதை பார்க்கிறவர்கள் எல்லோரும் பெரியவர்கள் தான். ஆகவே நாம் திருமணத்தை உருவாக்கி அதன் மூலம் பிள்ளைகளை பெற்றிருந்தால் அந்த பிள்ளைகளை பற்றிய பெரிய பொறுப்பு அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் இருக்கிறது என்று வேதாகமம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கருத்துள்ள சந்தோஷமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த பொறுப்பை தகப்பனும் தாயும் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எத்தனையோ பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று சொல்லுகிறார், அவரோடு பேசி பாருங்கள் என்று என்னிடத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அப்போது நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுடைய பிள்ளைகள் இப்படி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த நாட்டிற்கு எதற்காக வந்தீர்கள்? இந்த நாட்டிலே இப்படி தான் இருக்கிறது. அல்லது ஒரு 18, 19, 20 வயதாக ஆனதும் பல பிள்ளைகள் நான் என்னுடைய வாழ்க்கையை நானே அமைத்துக் கொள்கிறேன், அப்பா அம்மாவோடு இருக்கவில்லை என்று சொல்கிறதையும் பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வேதாகமம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. மிகவும் பெரிய காரியங்கள் கிடையாது, சின்ன காரியங்கள் தான். முதலாவது, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகவே மனைவிகளே புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சரி, கணவன் சொல்வதை எல்லாம் கேட்டு மனைவிகள் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம் நிறுத்தி இருந்தால் கணவன் தான் எல்லா தீர்மானத்தையும் எடுக்கிறான், கணவன் தான் எல்லா தீர்மானத்தையும் நடைமுறைப்படுத்துகிறான் என்பது போல வந்திருக்கும். அத்தோடு வேதாகம் நிறுத்தவில்லை. எப்படி சொல்லி தருகிறது என்று சொன்னால், புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். 2 காரியங்களை சொல்லித் தருகிறது. கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவியிலே அன்பு கூற வேண்டும். மனைவி கணவனை மதிக்க வேண்டும், கணவனிலே அன்பு கூற வேண்டும். அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளிலே அன்பு கூற வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கின்ற அன்பைத்தான் பிள்ளைகள் காண்கிறார்கள். இந்த பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லித் தருகின்ற விதம் அழகானது. பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் இருங்கள். நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களிலே பிள்ளைகள் கோபப்படுகிறார்கள். பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நாங்கள் சொல்லுகிறதை கேட்டு பிள்ளைகளுக்கு கோபம் வருகிறதா? அல்லது நீங்கள் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து கோபப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்களா? ஒருவேளை அவர்களுக்கு இப்போது இருக்கிற சூழலிலே உங்களை எதிர்த்து நிற்க திராணி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனதிற்குள்ளே என் அப்பா அம்மாவை பற்றி உணர்வு எப்படி இருக்கிறது? குடும்பம் என்பது ஆண்டவர் உருவாக்கிய ஒன்று. ஆதாமை உருவாக்கி ஆண்டவர் நிற்பாட்டி இருக்கலாம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏவாளை உருவாக்கினார் என்று தான் வேதாகமம் சொல்லுகிறது. குடும்பம் ஆண்டவர் அமைத்த ஒரு அமைப்பு. பிள்ளைகள் ஆண்டவர் அந்த குடும்பத்திலே கொடுத்த கொடை. அப்படித்தான் நம்முடைய சமுதாயம் இயங்குகிறது, அப்படித்தான் நம்முடைய உலகம் இயங்குகிறது. திருச்சபை ஆண்டவருடைய குடும்பம். அந்த குடும்பத்திலே கிறிஸ்து தலையாக இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அங்கத்தவர்கள், அந்த ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்த அங்கங்கள் எல்லாம் சரியாக இயங்கினால்தான் சரீரம் சுகமுள்ளதாக இருக்கும், திருச்சபை சுகமுள்ளதாக இருக்கும். இன்று திருச்சபையிலே நோய் இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருச்சபையின் அங்கங்கள் ஒழுங்காக இயங்கவில்லை. இன்றைக்கு குடும்பத்திலே நோய் இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தின் அங்கங்கள் ஒழுங்காக இயங்கவில்லை.
ஆண்டவர் தலையாக வைத்து கணவன் மனைவி உருவாக்கிய அந்த குடும்பத்திலே அங்கங்களாக பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அவை அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் உருவாக்கிய அமைப்பு என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தையும் இந்த வசனங்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா. ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே, உம்மை நான் நம்புவேன் ஐயா. ஏசையா, உயிருள்ள நாளெல்லாம் நான் நம்புவேன் ஐயா. என்னை மறவாதவரே, என்னில் நினைவானவரே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் நான் மறவேனே. உன்னை எங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல் என்னாலும் நினைத்திடுவேனே. உன்னை எங்கள் உள்ளங்கையில் வரைந்து வைத்தேனே. உன்னை மறவாமல்